இப்போ அமெரிக்கா வந்துட்டு ஈரானை தாக்கிட்டாங்க. அந்த ஈரானை தாக்குனதுக்காக ஒரு விளக்கத்தையுமே கொடுத்துருக்காங்க. அவங்க அமெரிக்கா ஒரு ஆப்ரேஷனோட நேம் வச்சிருக்காங்க. எப்படி இந்தியா வந்துட்டு ஆப்ரேஷன் சிந்தூர், அதுக்கப்புறம் இல்லை இஸ்ரேலில் வந்துட்டு ரைசிங் லயன், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா. ஸோ இந்த ஒரு அட்டாக் ஈரான் மேலே தாக்குதல் பண்ணதுக்கும் அமெரிக்கா ஒரு ஆப்ரேஷன் பேரை வச்சிருக்காங்க. அந்த பேர் என்ன அப்படின்றதுமே பார்க்க போகிறோம். அதை தாண்டி அந்த அட்டாக்ல அமெரிக்கா எப்படிலாம் அவங்க தாக்குனாங்க, எதுக்காக தாக்குனாங்க, இப்போ அடுத்தது ஈரானுக்கு வந்துட்டு என்ன ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, சுற்றி இருக்கிற ஈரானை சப்போர்ட் பண்ணுற நாடுகளுக்குமே அவங்க வந்துட்டு என்ன மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்றது, அந்த ஒரு அட்டாக்கை பற்றியான முழு விளக்கத்தையுமே இப்போ அமெரிக்கா கொடுத்துருக்கு. அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை தாண்டி இப்போ ஈரான் வந்துட்டு தாக்கப்பட்டாச்சு. இப்போ ஈரான் இதுக்கு என்ன பதிலடி சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது, நேற்றுக்கு அமெரிக்கா அடிச்ச அந்த 3 நியூக்ளியர் சைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 நியூக்ளியர் சைட்ஸுமே காலியான இடமா. ஸோ அந்த காலியான இடத்த தான் அமெரிக்கா அடிச்சிருந்தாங்க. அந்த இடத்துல இருந்து நாங்கள் எப்போவோ எங்களோட யுரேனியத்தை எடுத்துட்டு வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ட்விஸ்ட்டை ஈரான் இப்போ போட்டிருக்காங்க. இப்போ உலக நாடுகள் எல்லாம் கன்ஃபியூஸ்டு. என்னடா ஈரான்ல இந்த 3 இடத்துல